துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்துக்குண்டான டாரட் ரீடிங் என்னன்னு பார்ப்போம். இந்த வாரம் ஆக்சுவலாக இருக்க பிரச்சனையை விட நீங்கள் ரொம்ப யோசிச்சுக்குவீங்க. ஒரு பிரச்சனை உங்களுக்கு 10% தான் இருக்குன்னா உங்களோட தாட்ஸு, உங்களோட யோசனைகள் ரிப்பீட்டடாக திங்க் பண்ணுறதை மட்டும் நிறையா வச்சுருவீங்க. அதிலிருந்து மட்டும் வெளியே வந்துட்டீங்கன்னாலே போதும். அது எப்படின்னா, இன்னும் கிளியராக சொல்லணும்னா, உங்களோட இந்த மென்டல் கான்ஃப்ளிக்ட் தான் ஜாஸ்தி இருக்குது. வேறு ஆக்சுவலான பிரச்சனை இல்லை. ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயந்தான் உங்களுக்கு கடவுள் கொடுத்துட்ருக்காரு. ஈஸியாக பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். ஆனால் உங்களோட யோசனைகள் ஜாஸ்தி. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் சிகப்பு கலரில் யானையை நினைக்காதீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ உங்களுக்கு நார்மலாக அது அப்படி ஒரு யானை சிகப்பு கலரில் இருக்கவே இருக்காது. ஆனால் உங்களோட மைண்டில் ஒரு இமேஜினேஷனில் சிகப்பு கலரில் யானை நினச்சிருவீங்க. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க, அவ்வளோதான். அப்படி ஒரு விஷயம் இல்லவே இல்லை. அதனால சில இடத்துல ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் வந்துட்டே இருக்குது, ரொம்ப யோசனைகள் ஜாஸ்தியாக இருக்குது, ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க, டிப்ரெஷன் ஆகுறீங்க அப்படின்னா அதில் பாயிண்ட் எதுவுமே இல்லை, அதில் உண்மை எதுவுமே இல்லை. நீங்கள் கவலைப்படணும்னு அவசியமே இல்லை. அப்படி ஒரு சிகப்பியான இந்த உலகத்திலேயே கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் என்னெல்லாம் யோசிக்கிறீங்களோ ஒரு பேப்பரில் எழுதிட்டு அந்த பேப்பரை கிழிச்சு போட்டுருங்க. எல்லா தாட்ஸையும் தூக்கி எரிஞ்சிருங்க. ஏன்னா மென்டல் கான்ஃப்ளிக்ட்ஸ் மட்டும்தான் இந்த வாரம் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. மித்தபடி பிரச்சனையை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ரொம்ப உங்களால் ஒரு இவ்வளோ பெரிய பாறாங்கல்ல தூக்க முடியும் அப்படின்னு கடவுள் ஆக்சுவலாக ஒரு சின்ன கல்லை தான் உங்கள் கையில் கொடுத்துருக்காரு. இதை கூட தூக்கி விசிற முடியாதா நம்மளால அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. ஸோ கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க, ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் 777. கமெண்ட் செக்ஷனில் 777 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.